4 பாவங்கள் வறுமையை கொண்டு வரும், பொருளாதாரத்தை இல்லாமல் செய்துவிடும், ஒரு நெருக்கடியான வாழ்க்கை முறையை உருவாக்கிவிடும் என்பதை ஹதீதுகளை குர்ஆனை ஆய்வுக்குட்படுத்திய நல்லறிஞர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிற பொழுது, வமா அஸாபக்கும் மின் முஸீபா, ஏதாவது முசீபத்துக்கள் உங்களுக்கு பீடித்தால் வருவதாக இருந்தால், ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கரங்களால் அது சம்பாதித்தவைகளாகவே இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏதாவது எங்கட லைஃப்ல வறுமையோ இன்னொரு விடயங்களோ எங்கட தவறுகள் அதற்கு காரணமாக இருந்திருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த வறுமையை கொண்டு வர்றதுல முதலாவது முக்கியமானது அறிஞர்கள் பதிவு செய்கிற ஒரு விஷயம் விபச்சாரம், ஜினா. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலா தக்ரபுஸ் ஜினா, விபச்சாரத்தின்பால் நெருங்கவே வேண்டாம் என்று சொல்கிறான். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா, நிச்சயமாக விபச்சாரம் மானக்கேடானது என்பதோடு அல்லாஹு தஆலா நிறுத்தி விடாமல் தொடர்ந்து சொல்கிறான், தீய வழியாகவும் அது இருக்கிறது அப்படி என்று சொல்கிறான். தீய வழியாகவும் அது இருக்கிறது அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே விபச்சாரத்தில் ஒருத்தர் ஹலாலாக தண்ட மனைவி இருக்குது, அப்படி இருக்கிற பொழுது ஹராமான ஒரு வழியை அவர் தேட முற்படுகிற நேரத்தில் குடும்பத்தில் நிறைய புதிய புதிய பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்வார். அவர் பல ரகசியங்களை பேண வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்படுவார். அதனால குடும்ப வாழ்க்கையில நிறைய முரண்பாடு வரும். இப்ப வீட்டு சூழல்ல ஒருத்தர் 2000 ரூபாய் செலவழிக்கிறார் என்று சொன்னா, ஒருத்தர் விபச்சாரத்தில் ஒரு பெண்ணோரு தவறான உறவில் இருக்கிறார் என்று சொல்கிற பொழுது அந்த இடத்துல 4000 ரூபாய் 8000 அன்லிமிட்டெட் பேக்கேஜ் செலவழிச்சிட்டே இருக்கணும். இவர் அந்த இடத்தை திருப்திப்படுத்துறதுக்கு கடன் அது இதுன்னு சொல்லி ஹராமான சம்பாத்தியங்கள் என்று எந்த லெவலுக்கும் இறங்கிடுவார், அடிமையாகிடுவார். அறிஞர்கள் எல்லாருமே அதை குறிப்பிடுகிறார்கள். ஒரு பரக்கத்தை இல்லாமல் செய்து மோசமான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹ்வே சொல்கிறான், மானக்கேடானது என்பதோடு நிறுத்தி விடாமல் அது வந்துட்டு தீய வழியாகவும் இருக்கிறது. கேடுகட்ட பல வழிகளை அது கொண்டு வரும். ஒன்று உடலியல் ரீதியானது, புதிய புதிய வகையான நோய்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த மாதிரி வரும். இன்னும் ஒன்று பல மேலதிக செலவுகளை உருவாக்கும், குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழலை உருவாக்கும், வறுமையை பெரிய அளவில் கொண்டு வந்துவிடும் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்கிறான். அறிஞர்கள் பலருடைய வாழ்க்கையை ஆய்வுக்குட்படுத்தி சலபுகளுடைய கருத்துக்களை வைத்து இந்த கருத்தை பதிவு செய்வதை பார்க்கிறோம். எனவே விபச்சாரம் என்பது பரக்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். அல்லாஹு தஆலா இந்த பாவத்தில் இருந்து, இதற்கான சூழ்நிலைகளில் இருந்தும் எங்களை அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது ஒரு விடயம், அதாவது இரண்டாவது முக்கியமான வறுமையை பரக்கத்தை இல்லாமல் செய்கிற ஒரு அம்சம் அளவை நிறுவைகளில் மோசடி செய்தல். இதை பெரும்பாலும் வியாபாரிகளோட மட்டும் நம்ம சுருக்கி கொள்றோம். பேச்சுக்கள்ல நியாயம் இல்லாமல் கூடுதல் குறை வச்சு பேசுறது, உறவாடுகிற பொழுது அந்த மாதிரி நடந்து கொள்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவை நிறுவைகளில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் என்று சொல்கிறான். அவர்கள் மக்கள்கிட்ட இருந்து வாங்குற பொழுது நிறைவாக வாங்குறாங்க, இவங்க மக்களுக்கு கொடுக்கிற பொழுது என்ன பண்றாங்க, குறைவாக கொடுக்கிறாங்க. அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன், அவர்கள் எழுப்பப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? அல்லாஹ் அவங்களை எழுப்புவான், கேள்வி கணக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் என்று சொல்றான் அல்லாஹு தஆலா. கேடு என்று அல்லாஹு தஆலா சொன்ன ஒருவர் வெற்றி பெற முடியுமா? உயரலாமா? முன்னாடி வரலாமா? அல்லாஹ்வே சொல்கிறான் கேடு அப்படி என்று. இவர் நினைக்கலாம் 5 ரூபா கூட எடுத்துட்டோம், 10 ரூபா கூட எடுத்துட்டோம், ஒரு 150 ரூபா லாபம் எடுத்துட்டோம், ஏதோ ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தைக்கு போறாங்க. போகிற பொழுது ஒருத்தர் தானியங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த தானியத்துள்ளே கையை போட்டு பார்க்கறாங்க, ஈரமாய் இருக்குது, மேல காஞ்சி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இது என்ன ஈரம் என்று சொல்லி. அவர் ஈரம் பட்டுட்டு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஏன் ஈரம் பட்டதை வெளியே வச்சிருக்கலாமே, விற்க கூடாதுன்னு சொல்லல, மக்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சிருக்கலாமே என்று சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, மன் கஷனா ஃபலைஸ மின்னா,
யார் மோசடி செய்கிறாரோ அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கி எறிந்தவர்கள் தான் அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்கள், வியாபாரத்தில் ஏமாத்து செய்பவர்கள், மோசமான முறையில் சம்பாத்தியங்களை இலாபங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். அல்லாஹு தாலா சொல்கிறான் கேடு அவர்களுக்கு என்று. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஒதுக்கி விடுகிறார்கள். எனவே மோசடி செய்பவர்கள் அளவை நிறுவைகளிலோ வியாபாரத்திலோ மோசமாக நடந்து கொள்பவர்களுக்கு பரக்கத்தே இருக்க மாட்டாது. மூன்றாவது பாவம், பரக்கத்தில்லாமல் வறுமையான ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுறதுக்கான ஒரு மூன்றாவது பெரிய ஒரு பாவம் ஜகாத்து கொடுக்காம இருக்கிறது. இன்றைக்கு கணக்கிட்டு சரியாக இந்த 8 கூட்டத்துக்கு அல்லாஹு தாலா எங்களோட உழைப்பில் 2.5% 8 கூட்டத்துக்கு சேர வேண்டும் அல்லாஹு தாலா சொல்றான். அது நமக்கு சொந்தமானதல்ல, அது வேறொரு டீம் பணம், எங்களூடாக அது போகணும் என்று அல்லாஹு தாலா நிதியாக்கி நிர்ணயிச்சு வச்சிருக்கிறான். இந்த நேரத்தில் இன்னொருத்தரத்தை நம்ம வச்சு கொண்டிருக்கிறது பெரிய ஒரு பாவம். அவங்க அல்லாஹ்வே அல் குர்ஆனில் சொல்கிறான், அதாவது வயுர்பி சதகாத், தர்மங்களை சதகாக்களை ஜகாத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். யார் ஜகாத்தை பேணி கொடுக்கிறாரோ, சதகாக்களை நல்ல முறையில் செய்கிறாரோ, அவருடைய சதகாக்களை ஜகாத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். அப்ப பரக்கத்து நிறைய வரும், வசதி வாய்ப்புகள் நிறைய வரும். ஆனா இன்றைக்கு சமூகத்தில் இதை கணக்கிட்டு சரியாக கொடுப்பவர்கள் அரிதிலும் அரிது. அப்படி கொடுக்காம இருக்கிற பொழுது ஜகாத்தை யார் தவிர்ந்து கொண்டு பிடிச்சு வச்சு கொள்றாங்களோ, ஆயிஷா நாயக் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷாவை கைகளை இறுக்கமாக வைத்து விடாதே, வெச்சா அல்லாவும் அவன் பிடித்து விடுவான், இறுக்கி விடுவான் என்று ஆயிஷா நாயக் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே ஜகாத்து கொடுப்பது என்பது நல்ல வசதி வாய்ப்புகள் வரும். ஜகாத்து கொடுக்காம விட்டா வறுமையை நிச்சயம் அல்லாஹு தாலா கொண்டு வருவான் என்பதை புரிய வேண்டும். நான்காவது ஒரு பாவம், ஒரு மிக முக்கியமான ஒரு தவறு, எங்களுக்கு மத்தியில வறுமையை கொண்டு வரக்கூடிய பெரிய ஒரு தவறு, சமகாலத்தில் பெரிய அளவில் யாருமே கண்டுகொள்ளாம நடந்துக்கிறது வட்டி. அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் செய்வதற்கு சமனானது என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்கிறான். கணக்கில்லாம இதை ஒரு பாவமா, விபச்சாரம் ஒரு பாவம் என்ற உணர்வோடு செய்கிறார்கள். இன்னொரு விடயங்கள் ஒரு பாவம் என்கிற உணர்வோடு நடந்து கொள்கிறார்கள். ஆனால் வட்டி என்பது எல்லா மட்டத்திலையும் வந்ததால் அந்த பாவத்துடைய பெரிய தாற்பரிகம் புரியாமல் இருக்கிறது. சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அல் குர்ஆனிலே, யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹு தஆலா அழித்து விடுவான் என்று சொல்றான். அப்ப வட்டி என்கிற பாவம் மூலம் சம்பாத்தியங்கள் யாராவது செய்ய முற்பட்டால் அழித்து அவரை வறுமை கோட்டுக்கு கொண்டு போவோம் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். அழித்து விடுவோம் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே வட்டியில இருந்து நம்ம தூரமாகணும். இந்த 4 விடயங்கள், விபச்சாரம், வட்டி, ஜகாத்து கொடுக்காமல் தவிர்ந்து கொள்ளுதல், அளவை நிறுவைகளில் மோசடி செய்தல், இந்த 4 விடயங்களும் வறுமையை கொண்டு வந்து பரக்கத்தை இல்லாமல் செய்துவிடும். அல்லாஹு தஆலா இந்த பாவங்களில் இருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும்.